நான் ரொம்ப நாளாக இந்த டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருந்தேங்க. அங்கே சென்னையில் இருக்கும்போதெல்லாம் காலையில் சத்து மாவு கஞ்சி, அதுக்கப்புறம் சாலட் அது மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு ஓரளவுக்கு டயட்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வெயிட்லாம் கம்மி பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தமாக அந்த டயட் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. காஃபி டீ எல்லாம் டெய்லி குடிக்காமல் இருக்கவே முடியலை. காலையில் எழுந்து இந்த காஃபி தூள் நல்லா நிறையா போட்டு, அதுக்கப்புறம் அதில் நாட்டு சக்கரை போட்டு 2 பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டா தான் அந்த டேயே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 2 தடவை இந்த சைடும் அந்த சைடு நடந்து வருவேன். வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வாசல் தெளித்து கோலம் போடுவேன். இந்த பயர் இன்னைக்காவது வேக வச்சு கொடுப்போம் பசங்களுக்கு. வாங்கிட்டு வந்தே ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. அதை ஊற வச்சு வேக வச்சே கொடுக்கறது கிடையாது. அதையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு இதை செய்கிறதே இல்லை. சரி இதையாவது ஊற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஊற வச்சுட்டு அப்புறம் சத்து மாவு கஞ்சி, அவங்களுக்கு கேழ்வரகு மாவு கஞ்சி அதை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தோசையும் நேற்று செஞ்ச நண்டு குழம்பு இருந்தது. நண்டு குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு மாதிரியே தான். முத நாளை விட மறுநாள் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கெட்டியா அப்படின்னு நண்டுக்குள்ளே அந்த குழம்பெல்லாம் ஊறி அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நெய் தோசை மாதிரி போட்டுட்டு அதில் நண்டு குழம்பு வச்சு நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நேற்று நொங்கு கொண்டு வந்துட்டு நேற்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்தது. சரி அதை இன்றைக்கி வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பசங்களுக்கு கொஞ்சம் பப்பாயா இருந்தது. சரி அதை கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பப்பாயாவை ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மிளகாத்தூள், மல்லி அதெல்லாம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் நல்லா அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டால் திடீர்னு தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி மறுபடியும் எடுத்து கொண்டு உள்ளே வச்சுட்டு மறுபடியும் வெயிலில் காய வச்சேன். அப்படியே காய வச்சு அப்படியே கிளைமேட் மாறிக்கிட்டே இருந்தது. வெயில் அப்புறம் மழை வர்ற மாதிரி இருக்குது, வெயில் வருது, இப்படி இருந்தது. இப்படியே காய வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.